அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, தக்ஷிணேஸ்வர் காளி கோயில். இந்த காளி கோயில் எங்கே இருக்குன்னா, கொல்கத்தாவில் ஹவுராவிலேருந்து மெட்ரோ ட்ரெயினில் போகணும். மெட்ரோ ட்ரெயினில் போனால் தக்ஷிணேஸ்வர் காளி கோயில் அங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது. அங்கே இறங்கணுன்னா நம்ம வந்து அங்கேருந்து பை வாக்கில் இந்த கோயிலுக்கு போகலாம். நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சைக்கிள் ரிக்ஷா எடுத்துக்கிட்டேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஒன்று கிடச்சிது. அதில் தான் போய்கிட்டுருக்கேன். அந்த போகிற வழி தான், அந்த வழியில் தான் போகணும். பார்க்கும்பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நம்ம சென்னை மாதிரி கிடையாது. கொல்கத்தா வந்து கொஞ்சம் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சாலைகள், அந்த வண்டிகள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்போ நம்ம தக்ஷிணேஸ்வர் காளி கோயில் வந்துடும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ஆர்ச்சு தான் தக்ஷிணேஸ்வர் காளி கோயிலுடைய ஆர்ச்சு. இதுக்கு மேலே வண்டி போகாது. ரிக்ஷாக்காரரு எங்கே இறக்கி விட்டுருவேன்னு சொல்கிறாரு. நானும் இங்கே இறங்கிட்டேன். இப்போ நம்ம கல்கத்தாவில் இருக்கிற தக்ஷிணேஸ்வர் காளி கோயில். இந்த காளி கோயில் ரொம்ப சிறப்பான ஒரு காளி கோயில். இந்த காளி கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். வாங்க இப்போ நம்ம தக்ஷிணேஸ்வர் காளி கோயிலை நம்ம உள்ள சென்று பார்ப்போம். இப்போ நம்ம தக்ஷிணேஸ்வர் காளி கோயிலுடைய உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு முகப்பு நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாருமே டூரிஸ்ட் தான். இங்கே வர்றவங்களாம் வந்து பெரும்பாலும் வெளியூரை சேர்ந்தவங்க, வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இங்கே வருவாங்க. இது ஒரு சுற்றுலாத்தலமாக இந்த இடம் திகழ்ந்துக்கிட்டு இருக்கு. கல்கத்தாவில் உள்ள ஒரு முக்கியமான கோயில்னு இந்த கோயிலை சொல்லலாம். தக்ஷிணேஸ்வர் காளி கோயில். இந்த கோயிலை வந்து கண்டிப்பாக எல்லாருமே இங்கே வருவாங்க. இந்த தக்ஷிணேஸ்வர் காளி கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் ஒரு முக்கியமான ஒரு காளி கோயில். எல்லா பெங்காலிக்காரங்களும் இந்த காளி கோயில் கண்டிப்பாக வருவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. கோயில் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு குளம் இருக்கு. இந்த குளத்தை வந்து எல்லாரும் பார்க்கலாம். இதான் அந்த கோயிலுடைய முகப்பு தோற்றம். ரொம்ப ஒரு பெருசாக தான் அதை கட்டியிருக்காங்க. அதாவது இந்த கோயிலில் தான், அதாவது இந்த இடத்துல தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியை பூஜை பண்ணது இந்த இடம் தான். உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ராமகிருஷ்ணருடைய சிலை இருக்குது, காளியுடைய சிலையும் இருக்குது. அவங்க வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியை வணங்கினது இந்த இடம்தான். இந்த கோயில் அவர் வணங்கினதுக்காக தான் அந்த கோயில், அந்த இடத்த வந்து கோயிலை வடிவமைச்சிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எல்லாம் குளியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு நதி இருக்குது. அந்த நதியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே குளிப்பாங்க. இதுதான் அந்த கோயிலுடைய வெளிப்புற தோற்றம். இப்போ நீங்க பார்த்துக்கிறது தான் கோயிலின் வெளிப்புறம். கோயிலுக்குள்ள கேமரா அலோடு கிடையாது. மொபைல் வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால கேமரா மொபைல் எங்கேயே கொடுத்துட்டு போகணும். கோயிலுடைய பின்பக்கம் இது. இப்படியே போனீங்கன்னா பின்னாடி ஆறு, கங்கை ஆறு நம்ம வந்து பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கலாம். அந்த ஆறில் என்ன பண்ணுறாங்க, இடத்தை குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த உள்ள சுவாமிகளின் சிலைகள் அந்த தூரத்தில் தெரிவித்து பாருங்க. அந்த பிரிட்ஜு தான் கங்கையுடைய மேலே கட்டியிருக்க பிரிட்ஜு. அதில் வந்து வண்டிகள்லாம் போயிட்டுருக்கு. இதுதான் கோயிலின் கோபுரம். வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தான் தெரியுது. இது பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்வீட் ஸ்டால். இது நிறைய ஸ்வீட் வகைகள் இங்கே கிடைக்குது. இனிப்பு ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, சீப்பாக தான் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. வர சுற்றுலா பயணிகள் இந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு போகிறாங்க. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ஸ்டால் உள்ள இருக்கு. கோயிலுக்குள்ள ஒரு ஸ்வீட் ஸ்டால். இங்க நிறைய பொருட்கள் கிடைக்குது. நிறைய இனிப்பு பொருட்கள்லாம் இங்க கிடைக்குது. அதுக்காக தனியா ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது ஃபுல்லாவே ஸ்வீட் ஸ்டால். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சாமி பொருட்களும் வந்து கடை வச்சிருக்காங்க. அந்த தக்ஷிணேஸ்வரோட சாமியுடைய ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பாத்தில் எல்லாமே அடிக்க வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய சாமான்கள் இங்கே வந்து வச்சிருக்காங்க. பூஜைக்குள்ள எல்லா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா சாமி பொருட்கள் எல்லாம் இங்கே வச்சிருக்காங்க. ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்குது.
எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்குது. தட்சிணேஸ்வருடைய அந்த காளி படம் எல்லாமே இங்கே இருக்கு. சாமி விளக்குகள் எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்குது. பெங்காலிக்காரங்க வளையல் அது, அவங்க வளையல் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அந்த வளையல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து சங்கு, அவங்க வந்து சங்கு வாங்குவாங்க. சங்கு இருக்குது, ஷாக்கான்னு சொல்லுவாங்க, கைகளில் வந்து போடுவாங்க, கைகளில் அதெல்லாம் வச்சுருக்காங்க. சாமி ஃபோட்டோக்கள் இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஸ்வீட்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ 500 ரூபா சொல்றாங்க. நல்லா இருக்கு, எல்லாம் வித்தியாசமான ஸ்வீட்டா இருக்கு. நம்ம ஊருடைய ஸ்வீட்டும் இருக்குது, அவங்க ஸ்வீட்டும் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் அந்த காளி, தட்சிணேஸ்வர காளிங்கிறது இது தான். அந்த காளி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர் தான் விவேகானந்தர். இது பார்த்திங்கன்னா மேலே வந்து அங்கேருந்து ஒரு ட்ரெயின் ஏறுறோம் இல்லையா, ட்ரெயின் ஏறுறதுக்கு போகிற வழி ஒன்று மேலே கட்டியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மேலே உள்ள ஃப்ளை மார்க்கெட்னு சொல்கிறாங்க. மேலே ஒரு பறக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த சாமி பூஜை பொருட்கள் பாருங்கள், இது எல்லாமே பூஜை பொருட்கள் தான். இந்த மாதிரி பொருட்கள் தான் வச்சுருப்பாங்க. அங்கே உள்ள ரிக்ஷாக்கள், அங்கே உள்ள ஆட்டோ பாருங்கள், அங்கே உள்ள ஆட்டோக்கள் இந்த மாதிரி தான் பச்சை கலர், இந்த மாதிரி ரிக்ஷா தான் இங்கே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சர்வசாதாரணமாக இங்கே வந்து ரிக்ஷாவை நம்ம பார்க்கலாம். நம்ம சென்னையிலலாம் ரிக்ஷாவை பார்க்க முடியாது. இது அந்தமான் ஆதவன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.